கதிர் வெடித்து விளம்பு விட கடல் கொதித்து சூடாற்ற முழுமை பெற்ற நிலப்பரப்பில் முதற் பரப்பும் தோன்றிவிட நதி வருமுன் மனம் தருமுன் முன் தோன்றிய பதின்மதுரை பெருவெளியில் பாண்டியன்கை பார்த்த தமிழே, உன்னை நான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்ப்பதற்கு நாளும் கவிபாடும் பெரும்புலவர் வாழியவே. இந்த புனிதமான சென்ட் ஜோசப் மேல்நிலை பள்ளியினுடைய தாளாளர், இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கிற எனது பெரும் மதிப்பிற்குரிய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமான மாணவ செல்வங்களை ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாட்டோடும் வளர்த்து வார்ப்பிக்கிற மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றிருக்கிற அருட்தந்தை, என்னுடைய பெரும் மதிப்பிற்குரிய நெஞ்சம் நிறைந்திருக்கிற தந்தையார் பேட்ரிக் அந்தோணி விஜயன் அவர்களே, அதை போலவே இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு சேர்ப்பதற்காக வருகை தந்திருக்கிற தந்தையார் ஹெல்டன் அவர்களே, அதை போலவே சேதுக்கு வாய்த்தான் பங்கு தந்தை மரியாதைக்குரிய பால் ரோமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற சகோதரி திருமதி செல்வம் அவர்களே, எனக்கு பேர் நிர்மலா தேவி செல்வம் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, இங்கே பணியாற்றக்கூடிய உதவியாளர்களே, இந்த பள்ளி மாணவர்களை, வெளியூரில் இருந்து வருகிற மாணவர்களை பத்திரமாக அழைத்து சென்று அங்கே வீடுகளிலே சேர்ப்பதும் காலையில் அழைத்து வருவதுமாக இருக்கிற வாகன ஓட்டிகளே, வாயிற்காவலர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கம். மார்கழி திங்களுக்கு விடை கொடுத்து தை திங்களை வரவேற்கிற நிகழ்ச்சி. இன்றைக்கு இயற்கையாகவே வானம் மலர் தூவி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு செய்திருப்பதை போல இயற்கை அன்னை உங்களுக்கெல்லாம் தூறலை பூவாக தூவி கொஞ்ச நேரம் நம்மை குளிர்வித்திருக்கிறது. பெண்கள் நம்மை தாளாட்டி கொண்டிருக்கிறது. வானம் சூரியன் இல்லாமல் உலகம் இல்லை. ஆனாலும் கூட சூரியன் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து மேகக்கூட்டங்களுக்குள்ளே மறைந்து கொண்டு வானம் நம்மை வசந்தமாக இருக்க வேண்டும் என்று அந்த நீர் தூவி நமக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறது. ஒரு நல்ல நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி தை பொங்கல். ஐயா தந்தையார் அவர்கள் சொன்னதை போல, நம்முடைய அருட்தந்தை அவர்கள், நம்முடைய பள்ளியின் தாளாளர் அவர்கள் குறிப்பிட்டதை போல, இந்த பொங்கல் விழா அனைவருக்குமான விழா. ஜாதி கடந்து மதம் கடந்து அனைவரும் தமிழராய் ஒன்றுபடுகிற விழா என்கிற காரணத்தால் இந்த பொங்கல் திருநாளுக்கு, தை திருநாளுக்கு சிறப்புகள் அதிகம். இதிலே உழவர் பெருமக்கள் எல்லாம் இன்றைக்கு உழவுத்துறை நசிந்து விட்டது என்றாலும் கூட உழவர்கள் அவர்களுடைய காடுகளிலே விளைவிக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்து வந்து அந்த புது பானையிலே புதிதாக தன்னுடைய நிலத்திலே விளைந்த நெற்கதிர்களை எல்லாம் அந்த நெல்லை அரிசியாக்கி, அந்த புது நெல்லை, புது அரிசியை பொங்கல் பானையிலே இட்டு பொங்கலிட்டு தாய்மார்கள் எல்லாம் குழவையிட்டு விழா கொண்டாடுகிற நிகழ்வுதான் பொங்கல் விழா. இந்த விழாவில் நான் கலந்து கொண்டு உரையாற்றுகிற உயர்ந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அருட்தந்தைக்கு, இந்த பள்ளி நிர்வாகத்தை சிறப்பாக நடத்தக்கூடிய அருட்தந்தைக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை மீண்டும் ஒருமுறை காணிக்கையாக்க விரும்புகிறேன். இந்த மங்களகிரி கூட்டுடன்காடு
சூசைபாண்டியாபுரம், ராமச்சந்திரபுரம் என்கிற இந்த பகுதி கடந்த காலங்களிலே நான் ஒரு 64 வயதானவன். ஒருவேளை மாணவர்கள் 64 வயதான கிழவன் என்று நினைத்து விடாதீர்கள். நான் நேற்றைக்கு உங்களைப் போல 14 வயது பையனாக இருந்தவன். நாளை நீங்கள் 64 வயதை தொடப்போகிறீர்கள். ஆகவே என்னை வயதானவன் கிழவன் என்று நினைத்து விடாதீர்கள். நான் நேற்றைய இளைஞன், நீங்கள் நாளைய முதியவர்கள். ஆகையால் ஒரு 64 வயதானவன் என்கிற காரணத்தால் இந்த பகுதியிலே காடும் மேடுமாக இருந்த இந்த பகுதியை பண்படுத்தி சீர்படுத்தி இன்றைக்கு ஒரு மேல்நிலை கல்வியை தரக்கூடிய, ஹையர் செகண்டரி எஜுகேஷன் தரக்கூடிய ஒரு மேல்நிலை பள்ளியாக உயர்த்திய பெருமை நம்முடைய அருட்தந்தையார்களை போன்ற தந்தையார்களுக்கு, இவர்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கும் தந்தையாருக்கு உண்டு. நான் நன்றியோடு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். இந்த பகுதியில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள்